நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஆவின் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, அந்த பொருட்களுடைய தரமாக இருந்தாலும் சரி ஓகோன்னு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது அதிமுக பீரியட்லேயே இருந்தாலும் சரி, திமுக பீரியட்லேயே இருந்தாலும் சரி, பல துறைகள் மேலே குற்றச்சாட்டு அப்படின்றது இருந்தாலும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அந்த பால்வளத்துறை இருக்கு இல்லையா, அந்த பால்வளத்துறை மேலே ஊழல் குற்றச்சாட்டுகளாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு பால் கொள்முதல் அப்படின்றதே பண்ண மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால தான் பார்த்தோம் அப்படின்னா திமுக பீரியட்ல பால்வளத்துறை அமைச்சராக இருந்த நாசர் இருக்கார் இல்லையா, அவரை மாத்திட்டு மனோ தங்கராஜ் அவர்களுக்கு அந்த பொறுப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு. பட் அவர் பால்வளத்துறை அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமாவும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பால்வளத்துறையில அதே பிரச்சனைகள் அப்படின்றது நீட்டிக்கிச்சிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பிரச்சனையை யூஸ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா அமுல் இருக்கு இல்லையா, ஸோ குஜராத்தை சேர்ந்த நிறுவனமான அமுல் தமிழ்நாட்டில் இந்த டைம் நம்ம காலூண்டிடலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் அப்படின்றது ஒரு பக்கம் சர்ச்சையை கிளப்பி இருக்கும்போது அதுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டை சேர்ந்த பால் முகவர் சங்கமே பார்த்தோம் அப்படின்னா ஆதரவு கொடுத்துருக்கிறது அப்படின்றதும் தமிழ்நாடு அரசை அதிருப்தி அடைய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன நடந்துச்சு, ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்த ஆவின் இருக்கு இல்லையா, ஆவின் ஏன் இப்போ அதில் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு, அதை தாண்டி தமிழ்நாடு பால் முகவர் சங்கம் ஏன் அமுலை ஆதரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமுல் அப்படின்ற நிறுவனம் தான் பார்த்தோம் அப்படின்னா 1946 குஜராத்தில் தொடங்கப்படுது. ஸோ அந்த மாடல் அப்படின்றத ஃபாலோ பண்ணி தான் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல சிட்டிஸ்லையும் இந்த பால் கூட்டுறவு சங்கங்கள் லைக் ஆவின் இருக்கு இல்லையா, ஆவின் மாதிரி பல கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்றது தொடங்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான பிராண்டும் கூட இருக்கு. ஸோ அந்த மாதிரி தொடங்கப்பட்ட நிறுவனங்கள் பல இருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா அமுல் இருக்கு இல்லையா, அமுலுடைய ஐஸ்கிரீம்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பால் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்தியாவை தாண்டி பல கண்ட்ரீஸ்லையுமே சரியான சேல்ஸ் அப்படின்றது ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால பல மாநிலங்கள்லையுமே பார்த்தோம் அப்படின்னா அமுல் இருக்கு இல்லையா, அவங்களுடைய பிராண்ட் அப்படின்றத பலமாக பதிய வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய மொத்த பால் உற்பத்தியில் கிட்டத்தட்ட 4.5% தமிழ்நாட்டில் இருந்து தான் போகுது. அதாவது 10 டன் பால் அப்படின்றது தமிழ்நாட்டிலேருந்து போகிறதுனால அமுல் நிறுவனத்தினால தமிழ்நாடு இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் மட்டும் பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த ரீசன்ட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா ஆவினில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகள் இருக்கு இல்லையா, அது அமுலுக்கான வாய்ப்பு அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை பற்றி சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பால் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய பொன்னுச்சாமி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் இது வரைக்கும் ஆவின் இருக்கு இல்லையா, ஆவினுக்கு சப்போர்ட் பண்ணி அமுல் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அதுக்கு அகேன்ஸ்டான நடவடிக்கை அப்படின்றதெல்லாம் எடுத்தோம். ஸோ பல தனியார் நிறுவனங்கள் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணப்போ பார்த்தோம் அப்படின்னா அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். பட் எங்களுக்கு அரசாங்கம் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அது எந்த விஷயத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த அரசாங்கம் செய்யல. ஸோ அதனால இனிமேல் அமுல் மட்டும் கிடையாது, வேற எந்த நிறுவனம் வந்தாலும் பால் முகவர்கள் இருக்காங்க இல்லையா, பால் கொள்முதல் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான தேவைகள் அப்படின்றத தீர்த்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்றத செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு முழு சப்போர்ட் வழங்க தயார் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, அப்படி ஆவின்ல என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆவின்ல பல குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஆவின் இருக்கு இல்லையா, ஆவின்ல வந்துட்டு எக்கச்சக்கமான கலப்படம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 ஊழியர்கள் பார்த்தோம் அப்படின்னா கையும் களவுமா பிடிக்கப்பட்டாங்க. பட் அவங்க மேல இது வரைக்குமே எந்த ஆக்ஷனுமே எடுக்கப்படலை அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அந்த பச்சை பால் இருக்கு இல்லையா, ஸோ பச்சை பால் பார்த்தோம் அப்படின்னா நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு, அதை திடுதிப்புன்னு கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூஸ் சேனல்ல இன்டர்வியூ எடுக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா அதில் கொழுப்பு நிறைய இருக்கு, இதெல்லாம் வாங்கி நீங்கள் குடிச்சிட்டு நல்லா குஸ்தியா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சை தர மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றத மனோ தங்கராஜ் இருக்கார் இல்லையா அந்த பேட்டியில தெரிவிச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதையும் தாண்டி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா பால் கொள்முதல் அளவு இருக்கு இல்லையா, அது டிஎம்கே பீரியட்ல ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏடிஎம்கே பீரியட்ல கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 40 லட்சம் லிட்டர் பால் அப்படின்றத வந்து கொள்முதல் பண்ணியிருந்தாங்க. அதுல 36 லட்சம் லிட்டர் பால் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய 4 லட்சம் லிட்டர் பால் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மற்ற ப்ராடக்ட்ஸ் லைக் அந்த பால் பொருட்களாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா பால் பவுடர் இருக்கு இல்லையா, இதை மாதிரியான மற்ற அதர் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த 4 லட்சம் லிட்டர் பால் அப்படின்றது எக்ஸ்ட்ரா இருந்ததை வச்சு கிட்டத்தட்ட 300 டன் அளவு இருக்கக்கூடிய பால் பவுடர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. பட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த 40 லட்சம் லிட்டர் அப்படின்றது அளவு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நார்மலைஸ் பண்ணப்பட்டு பார்த்தோம் அப்படின்னா 29 லட்சம் லிட்டராக மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 40 லட்சம் லிட்டர் பால்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 29 லட்சம் லிட்டர் பால் அப்படின்றது வந்துட்டு குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 11 லட்சம் லிட்டர் அப்படின்றதா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் இருக்கு இல்லையா, அதாவது ஜனவரி 2024 ஜனவரி மந்த்ல இதனுடைய விஷயம் அப்படின்றது
அப்படின்றது என்னவா மாறி இருக்குன்னா 27 லட்சம் லிட்டர் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. அதாவது ஆல்ரெடி கம்மியாக கொள்முதல் பண்ணப்பட்டு இருந்த அளவு இருக்கு இல்லையா, அந்த 29 லட்சம் லிட்டர் அப்படின்றது இருந்து குறைஞ்சு பார்த்தோம் அப்படின்னா 27 லட்சம் லிட்டராக மாறி இருக்கு. இந்த மார்ச்ல பார்த்தோம் அப்படின்னா அது வெறும் 26 லட்சம் லிட்டராக மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ஏடிஎம்கே பீரியட் இருக்கு இல்லையா, ஏடிஎம்கே பீரியடுக்கும் இப்போ இருக்கக்கூடிய பீரியடுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 14 லட்சம் லிட்டராக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, மற்ற பால் பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, லைக் பால் பவுடராக இருந்தாலும் சரி, இல்லை அனதர் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத தயாரிக்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிராலேருந்து கிட்டத்தட்ட 2906 மெட்ரிக் டன் அளவுக்கு இருக்கக்கூடிய வெண்ணெய் அப்படின்றத இறக்குமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா அது 3600 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பால் கொள்முதலுடைய அளவு இருக்கு இல்லையா, 40 லட்சம் லிட்டர்லேருந்து 29 லட்சம் லிட்டரில் ஆகி 29 லட்சம் லிட்டர்லேருந்து 27 ஆகி அப்புறம் 26 இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பட் பாலுக்கான தேவை அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மற்ற விஷயங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா, மற்ற துறைகள் பார்த்தோம் அப்படின்னா மக்களை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நெடுஞ்சாலை துறையாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற துறைகளாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் மக்களுக்கான துறைகள் தான். பட் மக்கள் வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதுவும் அன்றாட தேவையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிக்கவே முடியாத ஒரு விஷயமா பால் இருக்கிறதுனால தான் பார்த்தோம்னா பால் பொருட்களில் ஏற்படக்கூடிய பற்றாக்குறையாக இருந்தாலும் சரி, இல்லை அதை தாண்டி அங்கே ஏற்படக்கூடிய குளறுபடிகள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சீக்கிரமாக மக்கள் கிட்ட ஆத்திரம் அப்படின்றத ஏற்படுத்திடுது அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பால் கொள்முதல் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ இன்கேஸ் ஆவின் நிறுவனத்துக்கு அகேன்ஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா அமுல் நிறுவனம் வருது அப்படின்ற பட்சத்தில் இங்கே விட அங்கே அதிகப்படியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் பால் முகவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பால் கொள்முதல் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருடைய மைண்ட் செட்டும் என்னவா இருக்கு அப்படின்னா இப்போ நமக்கான ஆப்ஷன்ஸ் அப்படின்றது ஒண்ணுமே இல்லாமல் இருக்கு. இத்தனை வருஷமா வந்து நம்ம இவங்களை நம்பியே இருந்துட்டோம். ஆவின் வந்துட்டு சரி ஓகே நமக்கான ஒரு வேல்யூ அப்படின்றத கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க, நமக்கு தேவையான விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பியே இருந்துட்டோம். நமக்கான என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்றது ஒன்று கூட நடக்கலை அப்படின்றதான் அவங்களுடைய பிரச்சனையா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆவினை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பால் கொள்முதல் விலை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு லிட்டருக்கு 3 ரூபா அப்படின்றத ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட அந்த லிட்டருக்கு 3 ரூபா அப்படின்றத ஏற்றினதுக்கு அப்புறமா பால் கொள்முதல் அளவு இருக்கு இல்லையா அதை அதிகப்படுத்துறதுக்கான நடவடிக்கை அப்படின்றது அதிகாரிகள் சைட்ல இருந்து எடுக்கப்படலை அப்படின்ற குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. ஸோ முதல் குற்றச்சாட்டே பார்த்தோம் அப்படின்னா ஆவினுடைய தரம் இருக்கு இல்லையா டே பை டே குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றதான் பொதுமக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய ரொம்ப பெரிய குறையா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு பால் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை இப்போ கொடுக்க முடியாத நேரத்தில் கவர்மெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் அப்படின்றது வந்துட்டு நமக்கு கரெக்டான சுச்சுவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமுல் இருக்காங்க இல்லையா, அமுல் தமிழ்நாட்டுக்குள்ள பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இதை விட்டா நம்ம அமுல் தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஊன்றதுக்கான நேரம் அப்படின்றது கிடைக்காது. ஸோ கிடைத்திருக்கக்கூடிய சான்ஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக பயன்படுத்தி நம்ம இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக செயல்படுறதாகவும் சொல்லப்படுது. ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் இருக்கார் இல்லையா, அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆவின் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ எந்த நிறுவனம் வந்தாலும் ஆவினுடைய இடம் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு பிடிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது அவருக்கே தெளிவாக தெரியும். ஸோ இந்த டைம்லையும் ஆவின் இருக்கு இல்லையா, ஆவின் சுதாரிச்சுக்கல, ஆவின் தனக்கான ஒரு ரீஸ்டார்ட் அப்படின்றத பண்ணிக்கல, மறுபடியும் மக்களுக்கான தரமான பொருட்கள் அப்படின்றத கொடுக்கல அப்படின்னா அடுத்தடுத்து அமுல் மாதிரியான நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் காலுன்றதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா டைரக்டாகவே சிஎம் இருக்கார் இல்லையா, அவருடைய பார்வைக்கு இந்த விஷயம் அப்படின்றது கொண்டு போய்பட்டு அங்கே ஒரு தரமான அமைச்சர் அப்படின்றது போடப்பட்டு இந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சால்வ் செய்யப்படணும் அப்படின்றதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் பால் முகவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. ஸோ இதை அடுத்து என்ன பண்ண போறாங்க, இந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆக போகுது, இல்லை அமுல் தான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கால் ஊன போறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.